ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய ஸ்மார்ட் வாட்ச்சு ஏதோ ஆயிடுச்சுங்க. காலையிலேருந்து சார்ஜ்லேருந்து எடுக்கும் போதே பார்த்தா கோடு கோடாக வந்துக்கிட்டு இருந்தது. என்னன்னு தெரியல. என்ன பண்ணி வச்சான்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டரில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சேலம் ஸ்வர்ணபுரியில் இருக்க சர்வீஸ் சென்டருக்கு தான் வந்திருந்தோம். இந்த சர்வீஸ் சென்டரில் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்கங்க. ஒரு 10 கவுண்டர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நல்லா குடிக்கிறதுக்கு தண்ணியும் இருந்தது, நல்லா ஃபுல்லாக ஏசியில். அதுக்கப்புறம் நம்ம வாட்சில் என்ன தான் ஆச்சுன்னு பார்த்தா டிஸ்பிளே தான் போயிடுச்சாங்க. சரி டிஸ்பிளே மாற்ற எவ்வளோ ஆகுன்னு கேட்டால் 5500 ஆகுன்னு சொன்னாங்க. ஆனால் வாட்சோட விலையே இப்போ குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் யோசிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வரும்போது செம்ம வெயில் இல்லையா, அதனால் வந்தோடனே குடிக்க ஏதாவது வேணும்னு சொல்லி பையன் கேட்டான். அவனுக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்துலான்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கட் பண்ணி ஜூஸ் தான் புழிஞ்சு கொடுத்துட்ருந்தேன். இது வந்து கமலா ஆரஞ்சு தாங்க. ஆனால் கமலா ஆரஞ்சில் தான் வந்து நம்மளுக்கு நல்லா ஜூஸ் நிறைய கிடைக்கும். சாத்துக்குடியில் அந்தளவுக்கு ஜூஸ் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் கமலா ஆரஞ்சு தான் எப்பயுமே வாங்குவேன். இதுவும் இப்போ விலை ஏறிடுச்சு, ஏன்னா சீசன் போயிடுச்சாமா. 1 கிலோ 80ன்னு விற்றுக்கிட்டு இருந்தது, இப்போ 120 ரூபாவாமா. சரி இருந்தாலும் நம்மளுக்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே வாங்கிட்டு வந்திருந்தேன். இவனுக்கு எப்போவுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து விட்டமின் சி ரிச் இல்லையா, ஸோ அதனால் கொடுத்துருவேன். அதுதான் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தான். குழந்தையிலலாம் வெறும் டம்ளரில் குடிச்சிட்டு இருந்தான். இப்போ ஸ்டார் டம்ளரில் தான் குடிப்பான். நடம் பிடிச்சி ஸ்டார் டம்ளரில் குடிச்சிக்கிட்டு இருக்கான். சரி காலிஃப்ளவர் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அது சில்லி பண்ணிடுவோம்னு சொல்லி அதை தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஜெப்டோல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மேங்கோஸ் வந்துருச்சுங்க. மேங்கோஸ் வந்து நேரில் போனால் எந்த கடையிலும் கிடைக்கவே மாட்டேங்குது, ஆனால் அந்த ஜெப்டோவில் கிடைக்குது. இது 2 மேங்கோ வந்து 100 ரூபா சொன்னாங்க. ஆனால் என் பையன் மேங்கோன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ அதனால தான் நானும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். 2 மேங்கோ வந்து கொடுத்துட்டு போனாங்க. இந்த ஆன்லைன் டெலிவரிஸ்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகிடுச்சுங்க இப்போல்லாம் வாங்குறது. அதனால தான் நம்ம நிறைய காசு செலவு பண்ணி வாங்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். கடைக்கு போனால் கூட 1-2 ஐட்டம் தான் வாங்குவோம். ஆனால் இந்த ஆன்லைனில் கிடைக்கிறதுனால எப்போல்லாம் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதாயிடுச்சு இப்போது. அதுக்கப்புறம் ஒரு டீயை குடிச்சிட்டு காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. இந்த காலிஃப்ளவர் சில்லி செம கிறிஸ்பியாக இருக்குங்க. நான் இதோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து காலிஃப்ளவர் சில்லி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தாங்க பிடிக்கும். பஜ்ஜி மாதிரி மேலே ஒரு கோட்டிங் இருந்தால் அது காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்ற ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ நான் எப்போது இந்த மாதிரி கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி தான் பண்ணுவேன். அது கூடயே நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அது மேலே இந்த மாதிரி தூவி 2த்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா, ஸோ ஃபுல்லாகவே வெஜ்ஜு தாங்க. இந்த வெஜ் லஞ்ச் பிளேட் சீரீஸும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்மளோட சேனலில். டெய்லி ஒரு லஞ்ச் சீரீஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா கார்ப்ஸு ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி ஒரு லஞ்ச் பிளேட் டெய்லி நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஈவினிங் நல்லா மழை வர மாதிரி இருந்தது கிளைமேட். ஸோ மொட்டை மாடியில் போய் நடந்துட்டு ஜாலியாக இந்த டே முடிஞ்சது. உங்களோட டே எப்படி முடிஞ்சதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி